அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா, என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு பந்தய பொருள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டம் இருக்கிறது, ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. நம்முடைய கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும், அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். தேடல் ஒரு நாள் நின்று போகல. படிப்புக்காய், பணத்துக்காய், பொருளுக்காய், பேருக்காய், புகழுக்காய், அறிவுக்காய், இப்படி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சிலர் அதற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் அதை பெற்றுக்கொள்ளாமல் பாதியிலே ஓட்டத்தை முடித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லுதாரு, நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கான், அது பரலோகத்தில் இருக்கிறான். நம்ம அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜெயம் எடுக்கிறவர்கள்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுதார். நம்ம அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதி என்னன்னா, நமக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணுமா. ரெண்டாவது, நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணுமா, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணுமா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நமக்கு பேசிக் தகுதி. இதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஜீவ கிரீடத்தை பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை கலந்து கொள்ளணும்னா இவ்வளவு தகுதி நமக்கு வேணும். பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல 1000 மடங்கு பரலோக வாழ்க்கை முக்கியம். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு முடிவில்லை. அப்போ இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு முறை இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவங்க சொல்லுவது மாதிரி 7 ஜென்மம் ஒன்றும் நமக்கு கிடையாது. உலகத்தான் அப்படி தான் சொல்லுவேன், 7 ஜென்மம் இருக்குன்னு. இல்லை பிரியமானவளை, ஏமாந்து போகாதுங்க. ஒரு முறை இறப்பு, அதுக்கு பின்பு உங்களுக்கு நியாய தீர்ப்பு. நீங்கள் செய்த நன்மை தீமை எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். நீங்களும் நானும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று தான் ஆகணும். லூக்கா 12வது அதிகாரம் 4வது 5வது வசனம் இப்படி சொல்லு பாருங்க, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்க. அப்படின்னு பாருங்க, நம்முடைய சரீரம் செத்த பின்னாடியும் நமக்கு இன்னி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லுதாரு. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த சரீரத்தை கொலை செய்கிறவனுக்கு நீ பயப்படாத. இதுக்கப்புறம் இன்னும் 2வது ஒரு மரணம் இருக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு.
அதை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்க. அதை தள்ள வல்லமை உள்ளவர் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நியாய தீர்ப்பு அவருடைய கையில் இருக்கிறது. ரட்சிப்பு அவர் மூலமாக வந்தது மாதிரி நியாய தீர்ப்பும் அவர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ரட்சிப்பை தள்ளிவிட்டவனுங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அதனால தான் அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தைரியமாக சொல்லிட்டு போனார். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் பரமேறி போகிறேன், ஆனால் திரும்ப வருவேன், உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைத்துக்கிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். போனவர் சீக்கிரமாக வருவார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன? கொள்ளை பஞ்சம் வரும், கொள்ளை வியாதி வரும், கலகங்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேட்பி. அதெல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. அவர் வரப்போகிறதுக்குன்னு அடையாளங்கள் எல்லாமே. அப்போ நீங்களும் நானும் எப்போவுமே அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பந்தய களம் எங்கன்னா பரலோகம். நம்முடைய பந்தய பொருள் நமக்கு வச்சிருக்கிற ஜீவ கிரீடம். நம்முடைய பந்தய களம் நித்தியம். நம்முடைய பந்தய பொருள் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ நம்ம பந்தய பொருளாகிய அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் என்ன ஆலோசனை தாராருன்னு பாருங்க. முதலாவது நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையும் தேவனுக்கு மேலே இருக்கணுமா. உங்கள் நம்பிக்கை எங்கே மேலே இருக்குது? உலகத்துக்கு மேலே இருக்கா? பணத்துக்கு மேலே இருக்கா? பொருளுக்கு மேலே இருக்கா? இல்லை மனைவிக்கு மேலே இருக்கா? பிள்ளைகளுக்கு மேலே இருக்கா? அப்படி இருந்தால் நமக்கு பந்தய பொருள் கிடைச்சாது, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்பிக்கை என்பது வருங்காலத்துக்குரியதான், அதாவது எதிர்காலத்துக்குரியது. இயேசுவும் ஒரு கடவுள்னு சொல்லுவது நம்பிக்கை, ஆனால் இயேசுவே கடவுள்னு சொல்லுவது தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமானது காணப்படாதவருடைய உறுதியும் நம்பப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விசுவாசிங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும், பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இப்படி அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் ஊழியம் ஒரு இடத்துல ஒரு பெரிய கூடுகையில் கலந்து கொண்டு அந்த மற்ற ஜனங்களுக்காக யாருக்கு மேலே அவர் கை வச்சு ஜெபம் பண்ணதாரோ அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போது ஒருவர் ஓடி வந்து சொல்லுது, ஐயா நான் கடந்த 13 வருஷமாக பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்படணும்னு நான் ஜெபித்துட்டு இருக்குது, என்னுடைய அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்டார், உங்களுக்கு கிடைச்சுன்னு நீங்கள் விசுவாசித்தீங்களா அப்படின்னு. அவர் உடனே சொன்னாரா சிரிச்சிட்டு, நான் நம்புதான் ஐயா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் நம்புனா உங்களுக்கு கிடைச்சாது, நீங்கள் விசுவாசிச்சா உங்களுக்கு கிடைச்சா அப்படின்னு. அவருக்கு புரியல. அப்போ சொன்னார், நீங்கள் கொஞ்சம் அப்புறம் போயிருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க, நான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். அப்போ அவங்ககிட்ட வியாதிப்பட்டவங்க வரணும். அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிச்சதீங்களா, இந்த வியாதி சுகம் விசுவாசிச்சதீங்களா அப்படின்னு கேட்கும்போது விசுவாசிச்சுதான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜெபம் பண்ணுதாரு. அவங்களுக்கு அந்த வியாதி உடனே மாறுது, அடுத்த செகண்ட்லேயே மாறுது. கடைசியாக இந்த மனுஷர் வந்தார், இப்போ நான் விசுவாசிச்சுதேன். அப்போ அவர் சொன்னார், கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள. அப்போ ஜெபம் பண்ண உடனே பரிசுத்தாவியினை நிரப்பப்பட்டு அவர் அந்நிய பாஷை பேசினார். அப்போ நம்ம நம்புவது வேற, விசுவாசிச்சது வேற. இப்போ நாங்கள் ப்ரேயர் நடத்தும் அந்த இதில் அவங்க சொல்லணும், இயேசுவை நம்புதியா அப்படின்னு கேட்டால் விசுவாசித்தி அப்படின்னு கேட்டால் நம்புதேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபம் பண்ண எனக்கு சுகம் வேணும் நம்புதேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் அது சொல்லுவேன், நீங்கள் நம்புனா போதாது, நீங்கள் விசுவாசிச்சானோ, அவர் தான் தெய்வம் அப்படின்னு விசுவாசிச்சானோ, அவரால் எல்லாம் கூடின்னு நீங்கள் விசுவாசிச்சானோ. நீங்கள் நோய் மட்டும் தீந்தா போதுன்னு நீங்கள் நினைச்சாதீங்க, இன்னி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசம் அவருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. முதலாவது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு மேலே இருக்கணும். ரெண்டாவதாக நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கை மாயமற்றதாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான அன்பு இருக்குது. ஒன்று உலக அன்பு, ரெண்டு தெய்வீக அன்பு. உலக அன்பு தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லுது. காரணம் அது என்ன சொல்லுது? ஆஸ்தியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அழகை பார்த்து, பேர் புகழை பார்த்து நமக்கிட்ட வாரது. இந்த அன்பு சூழ்நிலைக்கு ஏற்பபாடி மாறும் உலக அன்பு. ஆனால் தேவ அன்பு மாயமற்றதுன்னு சொல்லுது. ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். மாயமற்ற அன்புன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லலாம். அவர் நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து நமக்கு மேலே அன்பு வைத்ததுனால அந்த அன்பு விளங்கிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த தெய்வீக அன்பு தானாக வராது, அது பரத்திலிருந்து வருகிற அன்பு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-8 வரை அந்த அன்பை நம்ம குறித்து வாசிக்கலாம். அந்த தெய்வீக அன்புக்கு பொறாமை இருக்காதான், அது தன்னைத்தான் புகழாதான், அந்த அன்புக்கு இருமாப்பு இருக்காதான், அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாதான், தற்பொழிவை நாடாதான், சினமடையாதான், தீங்கு நினையாதான், சகலத்தையும் அந்த அன்பு தாங்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்குமா. அல்லேலூயா. இந்த அன்பு பவுலுக்குள்ளே இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அன்பை பற்றி பவுலையாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாவியில் நாம் பிரதான பாவி அப்படின்னு சொன்னார். இதுதான் மாயமற்ற அன்பு, கலப்படம் இல்லாத அன்பு. இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் நம்ம பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பரலோகத்துக்கு மேலே இருக்கணும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அவர் திரும்ப வருவதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கணுமா? இன்னும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த சகோதரர் சொல்லுதாரு, நான் ஒரு பெரிய லாட்ரி சீட்டை எடுத்து வச்சுருக்குதேன், எனக்கு அதில் ப்ரைஸு அடித்தேன் அப்படின்னு, முதல் ப்ரைஸ் அடித்தேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்குதேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதுக்காக நீ பிரயாசப்படாத அப்படின்னு சொல்லி. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு வீடு கூடு இல்லாமல் போயிருக்கலாம், சொத்து சுகம் இல்லாமல் போயிருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நல்ல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் நீங்கள் ஆண்டவரோடு குடியிருக்க போறீங்க.
அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்த எதிர்பார்ப்பு நமக்கு நம்பிக்கை வேணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம அற்பமும் குப்பையும் நஷ்டமாக எண்ணணும். அப்படி தான் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், அதை குப்பையுமா எண்ணுகிறேன். இது சொன்னது யார் தெரியுமா? பவுலையா. அவருடைய படிப்பு இந்த காலத்தில் 10 PhD பட்டத்துக்கு சமமான படிப்பாக அவர் படிச்சிருந்த படிப்பு. அவர் கமலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிஞனுடைய பாதத்திலிருந்து படித்தேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் அவருடைய சொத்து மதிப்பு இப்போ இருக்கிற ஒரு அந்த கணக்கின்படி 10.5 கோடி ரூபாயுடைய அந்த சொத்து மதிப்பு அவருக்கு. நான் இந்த படிப்பு, இந்த பதவி, இந்த பட்டம், இந்த பணம், பொருள் எல்லாமே ஆண்டவர் நிமித்தமாக, அவரை அறிகிற அறிவின் நிமித்தமாக நான் என்ன செஞ்சேன்? நஷ்டம் என்னும் குப்பை என்று தான் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுறாரு. இந்த மனதில் நமக்கு வரணும். இருந்தால் தான் நம்ம அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் பவுல் சொல்ல, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானதை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு. இன்னும் எல்லாருமே பின்னானதை மறக்கல்ல, பின்னானதையும் பிடிச்சிட்டு முன்னால் நோக்கி ஓடணும்னு ஆசைப்படுது. கலப்பையில் கை வச்சுட்டு நம்ம பின்னிட்டு பார்த்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்ம பின்வாங்கி போனால் அவர் நம்மள பிரியமாக இருக்க முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. அப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய சாட்சி நம்ம காணுது, கேட்குது. ஆனால் இதெல்லாவற்றையும் நம்ம நினச்சி நம்ம சுற்றி நிற்கிற பாவ காரியங்களை, இந்த உலக சிற்றின்பங்களை, உலக ஆஸ்தி அந்தஸ்துகளை நம்ம தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும். அப்படி ஓடனா நிச்சயமாக அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஜெயங்கொள்ளுகிறவன் தான் அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் பரலோகத்தின் மன்னாவை கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் அவனை புதிய நாமத்தினால் அழைப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேலே இருக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தின் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு யுகா யுகமாக அவரோடு வாழ முடியும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஏசப்பா, இந்த அருமையான வார்த்தைகளை நீர் ஆண்டவரே என்று கேட்க பண்ணின கிருபைக்காய் நன்றி அப்பா.
நாங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவரே பரலோகத்தை இழக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே அந்த பரிசுத்த ராஜ்யத்தை இழக்கக்கூடாது, அந்த பந்தய பொருளை இழக்கக்கூடாது, அந்த ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை இழக்கக்கூடாது என்று செபிக்கிறோம்ப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றி தரும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் உள்ளதில் நாங்கள் நாட்டம் கொள்ளாதபடிக்கு உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்பதை உணரக்கூடிய கிருபையை தாரு ஆண்டவரே. உலக அன்பில் உலக ஞானத்தில் நாங்கள் ஆண்டவரே நிறைந்து விடாதபடிக்கு, உலக கவலையில் நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு இப்பொழுதே தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும், தேவ ஆவியினால் நிரப்பும், தேவனுடைய கிருபையினால் நிரப்பும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீரே, விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத எங்களுடைய வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, மனைவிமார்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று கதறுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேளுங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லுகிற ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே கஷ்டங்களை எடுத்து போடுங்க என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளை செம்மையான வழியில நடத்துவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலங்களை நசுக்கி போடும்படிக்கா ஜெபிக்கிறேன். பிசாசுடைய கிரியைகள் அழியட்டு இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. மாந்திரிகத்தின் வல்லமைகள் அழியட்டு இயேசுவின் நாமத்தினால. பில்லிச்சூனியத்தின் வல்லமைகள் அழியட்டு இயேசுவின் நாமத்தினால. வலுசர்ப்பத்தின் வல்லமைகள் அழியட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை இப்பொழுதே நதி போல புறப்பட பண்ணுகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறீர் என்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நல்ல தேவ செய்தியை கேட்டீங்க. இந்த டிவி நிகழ்ச்சிக்காக, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.